போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஞாலம் கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின். இந்த உலகமே நம்மளுக்கு வேணும்னு நினச்சி அதுக்கு உண்டான காலமும் இடமும் அறிஞ்சு எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். இன்னிலிருந்து நாட்களை கணக்கிட்டால் கூட குரூப் 4 மெயின் தேர்வுக்கு உண்டான நாட்கள் மொத்தம் 113. 113வது நாள் இந்நேரம் 7 மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயின் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு உண்டான எக்ஸாமை முடிச்சுட்டு ஆன்சர் கீ கால்குலேட் பண்ணுறவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய நேரம். அப்போ மொத்தம் நம்ம கையில் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 112 நாள். இந்த 112 நாள் காலம் அறிந்து இடம் அறிந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம எதில் வீக்காக இருக்கிறோமோ அந்த வீக் சப்ஜெக்ட்ஸை அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதையும் தாண்டி ரிவிஷன் பண்ணணும். அதையும் தாண்டி டெஸ்ட் போடணும். அதையும் தாண்டி டெஸ்ட் டிஸ்கஷன்ஸை அட்டன் பண்ணணும். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி டெஸ்ட் 3 உடைய கொஷின் டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் 3 உடைய சிலபஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல், வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படிங்கிற ஒரு 4 தலைப்பிலிருந்து கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. கணிதத்தில் விழுக்காடு பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது பர்சன்டேஜ். அடுத்தது பொது அறிவு ஆர்ட்ஸில் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். சயின்ஸ் பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன். நடப்பு நிகழ்வுகளில் பார்த்தோம் அப்படின்னா நலன் சார்ந்த திட்டங்கள் டிசம்பர் மந்தோடையது மற்றும் அவற்றின் பயன்பாடு, பொது விநியோக அமைப்பில் உள்ள சிக்கல், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு, புவியியல் குறிகள் மற்றும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்தால் இந்த டெஸ்ட் 3க்கு உண்டான கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா முகத்தலை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8th ஃபஸ்ட் டேர்ம்லேயே ஒரு லெசன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சொற்பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொற்பூங்கா அப்படிங்கிற லெசன் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ரா இளங்குமரனார். இளங்குமரனார் தான் அந்த லெசன் அவருடைய நூலிலிருந்து எடுத்து தான் அந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிறது தான். 10th புக்கில் இவருக்கு ஒரு 10 நூல்களும் 8th புக்கில் ஒரு நூல்களும் மொத்தம் 11 நூல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 நூல்களில் 5 உரை, 2 இயக்கம், 2 வரலாறு, ஒரு நூல், மொத்தம் 10. இந்த 5 உரையை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பெண்கள், காக்கை பாடினி உரை, குண்டலகேசி உரை. இந்த 2 பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே அப்படின்னாவே புறத்திரட்டு. வெளியே எதுக்காக போகிறாங்க அப்படின்னா திருக்குறள் படிக்கிறதுக்காக. திருக்குறள் தமிழ் மரபுரை. இந்த திருக்குறள் தமிழ் மரபுரையை படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய களமாக தெரியுது. யாப்பெருங்கல காரிகை. அப்போ மொத்தம் 5 உரை. அது ஒரு ஷார்ட்கட்காக தான் இது பார்த்துருக்கோம். 2 பெண்கள் வெளியே போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா திருக்குறள் படிக்கிறதுக்காக போகிறாங்க. திருக்குறள் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய களமாக தெரியுது. காக்கை பாடினியார் உரை, குண்டலகேசி உரை, புறத்திரட்டுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, யாப்பெருங்கல காரிகை, மொத்தம் 5 உரை. 2 வரலாறு. என்னென்ன வரலாறு அப்படின்னா இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு. இந்த ரா இளங்குமரனார் பாவாணர் மேலே மிக பற்று உள்ளதுனால 2 நூல்கள் அவரை சார்ந்து எழுதியிருப்பார். ஒன்று பாவாணர் வரலாறு, இலக்கண வரலாறு. அடுத்த 2 இயக்கம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயக்கம். தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம். மீதி இன்னொரு நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவநேயம். மொத்தம் 10th புக்கில் மட்டும் 10 நூல், 10ல் 5 உரை, 2 வரலாறு, 2 இயக்கம், ஒரு நூல், தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூல். 8th இந்த சொற்பூங்கா அப்படிங்கிறது எந்த நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரா இளங்குமரனாருடைய
தமிழில் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் வந்து சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழில் சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இந்த நெல் இருந்துதான் சொன்றி சோறு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு. சொன்றி சோறு அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, தொல்காப்பியருக்கு உண்டான ஒரு 3 கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற பாயிண்ட்டும், நெட்டெழுத்து ஏலும் ஓரெழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்து ஏலும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற பாயிண்ட்டும், அடுத்து குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே, குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படிங்கிற 3 ஸ்டேட்மெண்ட் தொல்காப்பியருடைய கூற்றுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது 3வது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நன்னூலார். நன்னூலார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் பகுப்பு வந்து கொடுத்துருப்பாரு. உயிர் வரிசையிலையும் மா வரிசையிலையும் மொத்தம் 6 எழுத்துக்கள். அதே மாதிரி தா பா நா, தா வரிசை பா வரிசை நா வரிசை ஒவ்வொன்றுக்கும் 5 எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். அதுவும் அதுபோக க ச வ, கா வரிசை சா வரிசை வா வரிசையில் மொத்தம் 4 நெடில் எழுத்துக்கள். யா வரிசையில் ஒரே ஒரு நெடில் எழுத்து. ஆக மொத்தம் 40 நெடில் எழுத்துகளும், அது போக நோ து குரில் எழுத்துகள். இந்த 2 குரில் எழுத்துகளும் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும்னு சொல்லிட்டு மொத்தம் 42 எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நன்னூலார். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சொற்பூங்கா அப்படிங்கிற லெசனில். ஸோ அதை சார்ந்து தான் இன்னைக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் கேள்வி, முகத்தலை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது சி ஆப்ஷன் மோ. அதுவே ஏ ஆப்ஷன் இந்த கோ அப்படின்னா அரசனை குறிக்கக்கூடிய எழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி. பி ஆப்ஷன் தி அப்படின்னா கோவம். சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சோ அப்படிங்கிறது மதில், உயர்வு, இது மாதிரி பொருள்ல வரக்கூடியது. 2வது, கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடர் எது பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன். இந்த வேர் சொல் அப்படின்னாவே அது எப்பவுமே கட்டளை பொருள்ல தான் வந்து வரும். வேர் சொல் எப்பவுமே கட்டளை பொருள்ல தான் வரும். அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கோத்தல், கோவை, கோப்பு. இதுக்குண்டான வேர்ச்சொல் எடுத்தோம் அப்படின்னா கோ. கோ அப்படின்னா கோத்தல் அப்படிங்கிற பொருளையும் வரும். கோ அப்படின்னா கோவை அப்படிங்கிற பொருளையும் வரும். கோப்பு அதுக்குண்டான வேர்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா கோ. 3வது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். கரி, களி. இந்த கரி அப்படின்னா என்ன பொருளை தரும் அப்படின்னா யானை அப்படிங்கிற பொருள் தான் தரும். இதுலயே நம்ம ஸ்பெசிஃபிக்கா பெண் யானை ஆண் யானைக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண்ணுக்கு பிடின்னு சொல்லுவோம், ஆண் யானைக்கு வேலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த களி அப்படின்னா சப்ராக்ஷன், குறை. ஏ ஆப்ஷன் தான் வந்து அப்ப சரி. அடுத்தது 4வது, ஃபோனாலஜி தமிழ் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஃபோனாலஜி அப்படின்னா இந்த இடத்துல ஒளியியல், சவுண்டு. அதுவே இந்த ஒளி எதுக்கு வரும் அப்படின்னா லைட்டுக்கு வரும். இந்த ஒளி அப்படிங்கிறது ஒளித்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர்ல வரக்கூடியது ஒளி. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய இதழியல் அப்படிங்கிறது இட்ஸ் ஜேர்னலிசம். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். 5வது, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா
சிறப்பு செய்தி நேராகவே இருக்கு. அடுத்தது கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. 4வது லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. 3, 2, 4, 1 ஆப்ஷன் சியில் இருக்கு. 6வது உறுப்பினர் கட்டணம். ஆங்கில சொல் தருக. உறுப்பினர் கட்டணம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம ஃபோனுக்காக இருக்கட்டும், ஃபோனில் ஏதோ ஒரு ஆப்பில் நாம் ஒரு உறுப்பினர் கட்டணமாக சேர்ந்தால் தான் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பயனை வந்து நம்ம அடைய முடியும். ஆப்ஷன் லே இருக்கக்கூடிய ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன பொருளில் வரும்? தமிழாக்கம் பார்த்தோம் அப்படின்னா கற்பனை. அதுவே ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது கலைச்சொல் பார்த்தோம் அப்படின்னா அதிகார வரம்பு. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரைக்கும் தான் உங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதிகார வரம்பு. அதுவே இந்த டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு, இங்கிருந்து கிளம்புறது. ஃப்ளைட் வந்து இங்கே டிபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில் டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. 7வது எட்டிமா என்ற சொல்லின் பொருள் தருக. இந்த எட்டிமா அப்படின்னா இந்த இடத்துல உண்மை பொருள் அப்படிங்கிற பொருளில் வரும். பண்பு பொருள், சொல் பொருள், உயிர் பொருளாக வராது. எட்டிமா அப்படிங்கிறது உண்மை பொருள். இந்த எட்டிமா அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட், ஆங்கில சொல் கிடையாது, இது ஒரு கிரீக் வேர்ட். இந்த எட்டிமா அப்படிங்கிறது ஆங்கில சொல்ல ட்ரூ அப்படிங்கிற வார்த்தையில வரும். 8வது கீழ்காணும் கூற்றுகளில் இடம்பெறும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. முதல் கூற்று பூ என்னும் சொல் மலரையும் பெண்ணையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மலரையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும், அது சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பூ அப்படிங்கிறது பூமி, பிறப்பு ஆகிய பொருள்களிலும் வரும். அடுத்தது பா என்னும் சொல் செய்யுளையும் எழுத்தையும் குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. அவன் பா இயற்ற பழகினான், பாடல் இயற்ற பழகினான். 3வது கூற்று வா என்பது வருதல் என்னும் வினையை குறிக்கும், அதுவும் சரி. 4வது கூற்று கோ என்பது கோவிந்தனின் பெயர்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. இந்த கோ அப்படிங்கிறது அரசன், அரசன், தலைவன், பசு ஆகிய பொருளில் வரும். அப்ப முதல் 3 கூற்று மட்டும்தான் சரி, 4வது கூற்று தவறு. இப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3 சரியானவை. 9வது கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. இப்பதான் பார்த்தோம் கோக்கு உண்டானது என்னென்ன பொருளில் வரும்? தலைவன், அரசன், பசு போன்ற பொருளில் வரும். குகன் அப்படிங்கிற பொருளில் வராது, தவறு. சோ அப்படின்னா மதில், உயர்வு அப்படிங்கிற பொருளில் வரும், அப்போ இதுவும் தவறு. இந்த தா அப்படின்னா தருதல், கொடுத்தல், கேடு, தருதல், கொடுத்தல் ஆகிய பொருளில் வரக்கூடியது. அதனால இது விடைன்னு கொடுத்துருக்காங்க, தா அப்படின்னா விடைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. அப்ப எதுதான் சரியா இருக்கு அப்படின்னா சி ஆப்ஷன், சே எருது, அதுதான் வந்து சரியா இருக்கு. 10வது ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்துக. வளை, வளை, குளம், குளம் லகரம் வச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய லகரம் இந்த வலைக்கு வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீன்பிடி வலை. அடுத்தது இந்த வலைக்கு எலியின் வலை, எலிப்பொந்து 1. அடுத்தது குளம், குளம் அப்படிங்கிறது குடியை குறிக்கக்கூடியது 2. இந்த குளம் நீர்நிலையை குறிக்கக்கூடியது 3. ஃபர்ஸ்ட் உனக்கு 4 வரும், அப்ப 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி. 11 மீ ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. மீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வான். இந்த மீ அப்படிங்கிறது வான் மட்டும் இல்லாம வேற எப்படி கொடுக்கலாம்னா ஆகாயம் அப்படிங்கிற வார்த்தையிலையும் கொடுக்கலாம். ஆகாயம், உச்சி, மேலே, இது மாதிரி எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அது எதை குறிக்கும் அப்படின்னா மீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்கும். இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற மூப்பு, அதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா மூ. இந்த மூ அப்படிங்கிறது மூப்பு, முதுமை, அது மாதிரி பொருள்ல வரக்கூடியது. இந்த அன்பை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி மே. இகழ்ச்சி அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி சி, நெடில். 12 எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எல்லிய. எல்லிய அப்படிங்கிறது பெயரெச்சத்துல இருக்கு. ஒரு எச்ச சொல்லா வந்திருக்கு. இந்த எல்லினான் அப்படிங்கிறது வினைமுற்றல் இருக்கு. இந்த எல்லல் அப்படிங்கிறது அல்வகை பெற்றிருக்கிறதுனால இதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி நாம குறிக்க கூடாது. அதனாலதான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். இந்த எல்லல், பொறுத்தல், விடல் இது எல்லாமே தொழிற்பெயர்ல வராது. அப்ப எதுலதான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று, அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்றுல தான் வரும். அப்ப எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. டி ஆப்ஷன் தான் சரி. 13வது செயின்ட் என்பதன் தமிழ் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. செயின்ட் அப்படின்னா ஞானி. இந்த தத்துவம் அப்படின்னா பிலாசபி, ஆங்கில சொல் பிலாசபி. பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனலிசம். தொண்டு அப்படிங்கிறது சேரிட்டி. கமெண்ட்ல இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பெரியாருடைய இதழ் எந்த ஆண்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. 14வது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். ஃபர்ஸ்ட் இந்த ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் 4ல இருக்கு. அடுத்தது சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, சக்சஷன் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம் 1. சப்ஸ்டான்சிவ் லா அப்படிங்கிறது உரிமை சட்டம். சப்ஸ்டான்சிவ் அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது சான்று சட்டம். ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு. அப்போ எவிடன்ஸ் அப்படின்னா சான்று சட்டம். 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி. 15 ஒட்டுவிப்பு என்பதன் வேர்ச்சொல். அப்ப வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட் மட்டும் எப்பவுமே மறந்துடக்கூடாது. அப்ப ஒட்டுவிப்பு அப்படிங்கிற வேர்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுவி. ஒட்டு அப்படின்னு சொல்லி ஏ ஆப்ஷன் குறிச்சிடக்கூடாது. ஒட்டுவி அப்படிங்கறதான் சரியான விடை. 16 பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த சைடு ஓரெழுத்துக்கு ஒரு மொழிக்கு உண்டான பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன பொருள்னா ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள்ல வரும். வேற என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறகு, ஒப்பனை போன்ற பொருளிலும் வரும். அதுவே இந்த நோ அப்படிங்கிறது துன்பம், துன்பம்லயும் வரும். வேற இதுல வரும் வறுமை அப்படிங்கிற பொருளிலும் வரும். இந்த யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம். அது மட்டும் இல்லாம யா அப்படிங்கிறது அகலம் அப்படிங்கிற பொருள்லயும் வரும். இந்த பவ் அப்படிங்கிறது கைப்பற்றுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். வேற இந்த பவ் அப்படிங்கிறது ஒரு ஒளி குறிப்புன்னு சொல்லலாம். ஒளி குறிப்பு. மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3, 1, 4, 2 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி. 17 ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. லகரம் கொடுத்துருக்காங்க. வேலை, வேலை. இந்த வேலை எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க், பணிக்கு வரக்கூடியது. இந்த வேலை பொழுது, டைமை இண்டிகேட் பண்ணக்கூடியது பொழுது. ஸோ ஆப்ஷன் ஏ. 18 கிளம்புதல். ஆங்கில சொல் தருக. கிளம்புதல் அப்படின்னா டேக் ஆஃப். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா டிபார்ட். டிபார்ட் அப்படின்னா புறப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த புறப்பாடு செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த டேக் ஆஃப் ஆகணும். ஒரு ஃப்ளைட் டிபார்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகணும், கிளம்ப வேண்டும். அதுவே டேக் இன் அப்படின்னா உட்கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல். 19 வேர்ச்சொல்லை தேர்வு செய். வேர்ச்சொல் அப்படின்னா எப்பவுமே கட்டளை சொல்ல தான் வரும். முயன்றான், முயன்றானுடைய கட்டளை சொல் முயல். ஆப்ஷன் சி. 20 பொருள் அறிந்து பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ ஓக்கு. ஓ அப்படிங்கிறது ஒரு நீர் தாங்கும் பலகை. அதுவே மா அப்படின்னா திருமகள். 6th புக்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருமகள், துகள், பெரிய, அளவு போன்ற பல பொருள்ல இந்த மா அப்படிங்கிறது வரும். அதுவே கா அப்படின்னா காசோலை. 2, 3, 4, 2. அதுவே தீ அப்படின்னா கோபம். 1, 3, 4, 2, 1. சி ஆப்ஷன். அடுத்தது 21வது கேள்வி. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஆசை, உலகத்துல நாம வச்சிருக்கக்கூடிய ஆசையெல்லாம் விடணும் அப்படின்னா
ஆசையே இல்லாத இறைவன் மீது நாம ஆசை வைக்கணும், அதாவது பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுடைய பொருள் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த குறள்ல சொல்லக்கூடிய வேர் சொல் என்ன அப்படின்னா பற்று. ஆப்ஷன் டி. இந்த பற்றுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுல வரும். பற்றற்றான் வினைமுற்று. பற்று அப்படிங்கிறது எச்ச பொருளில் வந்துள்ளது. அப்ப டி ஆப்ஷன் மட்டும்தான் வேர் சொல்ல இருக்கு, பற்று. 22 பேரபிள். பேரபிள் அப்படின்னா உவமை, தமிழ்ல உவமை. 3 ஜங்கிள் அப்படின்னா காடு. கரேஜ் அப்படின்னா துணிவு. எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். 3 1 4 2 ஆப்ஷன் ஏ. 23 சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே அப்படின்னு சொல்லிட்டு இனிதே இனிதே வந்தாலே இனியவை 40. இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். இதுல சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சலவர் அப்படிங்கிறது ஏமாற்றுபவர். ஏமாற்றுபவர் யாரு? டிசைட்ஃபுல் பர்சன். டி. டி ஆப்ஷன். ஏமாற்றுபவரை சாரா விடுதல் இனிதே, சேராமல் இருப்பது இனிது. அடுத்தது 24 பை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா பாம்பின் படம். இந்த பை அப்படிங்கிறது இளமைக்கும் வரும், பாம்பின் படத்துக்கும் வரும், இளமை அப்படிங்கிற பொருளையும் வரும். இல்லைன்னா கைப்பை, ஒவ்வொருவரும் யூஸ் பண்ணக்கூடிய கைப்பை அப்படிங்கிற பொருளையும் வரும். இந்த பூ அப்படிங்கிறது கூர்மை, மலர், பூமி, பிறப்பு போன்ற பல பொருளிலும் இந்த பூ அப்படிங்கிறது வரும். இந்த பே அப்படிங்கிறது நுரை. நுரைக்கு மட்டும் வராம மேகம், அச்சம் போன்ற பல பொருளில் பே அப்படிங்கிறது வரும். மா அப்படிங்கிறது அளவு, திருமகள், துகள், பெரிய, மேன்மை போன்ற பல பொருளில் மா அப்படிங்கிறது வரும். இப்ப பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 4 3 1 2 ஆப்ஷன் ஏ. 25 புணர்ந்தது இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. புணர் அப்படிங்கிறதா இச்சொல்லுடைய வேர் சொல். 26 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. ஆஸ்தட்டிக். ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். இந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா தான் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். வெறும் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கும். அப்ப பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 2 3 1 4 ஆப்ஷன் சி. 27 பாடல் என்ற பொருள் கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி. முன்னாடியே பார்த்தோம், பா பா மட்டும்தான் வரும். பா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி பாடல் அப்படிங்கிற பொருளை தரும். ஆப்ஷன் சி. அதுவே இந்த ஆப்ஷன்ல ஏல இருக்கக்கூடிய ஈ அப்படிங்கிறது ஈதல் பொருளில் வரும். பே பே அப்படிங்கிறது நுரை, மேகம், அச்சம் போன்ற பொருளில் வரும். இந்த கூ அப்படிங்கிறது என்ன பொருள்ல வரும்? பூமி, உலகம், கூகை போன்ற பல பொருளில் வரும். கூகை, பூமி, உலகம் போன்ற பல பொருளில் கூ அப்படிங்கிறது வரும். 28 ஒளி வேறுபாடு அறிந்து இணைக்க. ரகரம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடையின ரகரம் அரை எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முழுவின் பாதி தான் வந்து நம்ம என்ன சொல்வோம், அரைன்னு சொல்வோம். அப்போ ஆப்ஷன் 2. இந்த அறை வல்லின ரகரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டின் பகுதி, ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இரத்தல் அப்படின்னா யாசித்தல். இந்த இரத்தல் எதுக்கு வரும்? சாதல். பொருத்தணும் அப்படின்னா 2 3 1 4 ஆப்ஷன் பி. 29 ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை எவ்வாறு கூறுவர்? வேர்ச்சொல் ஆய்வு என்ன சொல்வோம் அப்படின்னா எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வேர்ச்சொல் ஆய்வு. அதுவே ஃபைலாலஜி ஸ்டடீஸ் அப்படின்னா மொழியியல், மொழியை பற்றி படிக்கக்கூடியது, மொழி இயல். ஃபிலாசபி ஸ்டடீஸ் அப்படின்னா தத்துவம், மெய்யியல். தத்துவம், மெய்யியல் அதை பற்றி படிக்கக்கூடியது ஃபிலாசபி ஸ்டடீஸ். அடுத்தது சென்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு உள்ள என்டமாலஜி வேணா இருக்கு, ENTO. என்டமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னா பூச்சியியல் பற்றி படிக்கக்கூடியது. 30 இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. இயைந்தவருடைய வேர் சொல் இயை.
ஆப்ஷன் பி. 31 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக. விலா அப்படின்னா எலும்பு, விலா எலும்பை குறிக்கக்கூடியது. இந்த விலா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், விலா மரம். 10th புக்ல விலாவின் இளநிலைக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. விலாவின் இளநிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இளநிலை குட்டி. எப்படி மாங்கன்று அப்படின்னு சொல்லிட்டு மாவுடைய இளநிலையை வந்து குறிக்கிறோமோ அதே மாதிரி விலா மரத்துடைய இளநிலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 32 பொறுத்துக. ஊ அப்படின்னா ஊன். 2 ஐ அப்படின்னா தலைவன். இந்த ஐ அப்படிங்கிறது தலைவன், அழகு போன்ற பல பொருளில் வரும். இந்த நோ அப்படின்னா துன்புறு. 4 தே அப்படின்னா கடவுள். இப்போ 2 1 4 3 ஆப்ஷன் பி. 33 ஓரெழுத்து ஒரு மொழிய கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது அப்ப ஆ அப்படின்னா மான் அப்படிங்கிற பொருளையும் வரும், பசு அப்படிங்கிற பொருளையும் வரும். ஆ நிறையை குறைக்கக்கூடியது ஆ. ஏ அப்படின்னா அம்பு, ஏகலைவன், எய்தினான், எய்னர், ஈற்றினர் போன்ற பொருளில் வரக்கூடியது. இந்த ஐ அப்படின்னா கடவுள், அழகு, தலைவன் போன்ற பொருளில் வரக்கூடியது. இந்த தூ அப்படின்னா தூபம் கிடையாது, தூய்மை அப்படிங்கிற பொருளில் வரக்கூடியது. துன்பம்னு சொல்லி போட்டக்கூடாது, நோ அப்படின்னா துன்பம். இந்த தூ அப்படிங்கிறது தூய்மை அப்படிங்கிற பொருளில் வரும். தூய்மை மட்டும் இல்லாமல் வெண்மை, வெண்மைன்னு வரும். வேற என்ன பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகைமை அப்படிங்கிற பொருள்லையும் வரும். நம்ம இந்த எழுத்தை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் வந்து அது கொடுக்கும். அப்போ தூ அப்படின்னா பகைமை, தூய்மை, வெண்மை போன்ற பல பொருளில் வரும். அடுத்து பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி வரிசைகள். நன்னூலார் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, இப்பதானே பார்த்தோம். 42 ஓரெழுத்து ஒரு மொழியும். க ச த வ. முதல்ல த ந ப இந்த வரிசையில் 5 நெடில் எழுத்துக்கள். பா வரிசையில் 5 நெடில் எழுத்து, ந வரிசையில் 5, தா வரிசையில் 5. அதே மாதிரி க ச வ. கா வரிசையில் 4 நெடில் எழுத்து, சா வரிசையில் 4 நெடில் எழுத்து, வா வரிசையில் 4 நெடில் எழுத்துன்னு சொல்லியிருப்பார். யா வரிசையில் 1, உயிர் வரிசையில் 6, மா வரிசையிலையும் 6. மொத்தம் 40 நெடில் எழுத்துக்கள்னு சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் எண்ணிக்கை தான் வந்து இப்போ பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சா வரிசையில் மொத்தம் 4, தா வரிசையில் மொத்தம் 5, யா வரிசையில் 1, உயிர் வரிசையில் 6. அப்போ பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 4 1 3 2 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. 35 லைப்ரரி சயின்ஸ். லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னா நூலகவியல். 4வது கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர், லைப்ரரியன் அப்படின்னா நூலகர், ரெஃப்ரி அப்படின்னா நடுவர். அப்போ பொறுத்தணும் அப்படின்னா 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. 36 பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டறிக. பத்தே அப்படின்னா சோலை வராது. எதுக்கு வரும்? இந்த சோலை அப்படிங்கிறது காசோலை தான் வரும். தே அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற பொருளை தரும். வி அப்படின்னா மலர். அதுவே இந்த வை அப்படின்னா வைக்கோல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. சி ஆப்ஷன் தான் பொருத்தமாக வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ சி ஆப்ஷன் தான் சரி. 37 நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது நல்ல கேள்வி அறிவு உடையவர்களே நல்ல அறிவுடையாளர்கள் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது இந்த குரட்பா. இக்குரட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நுணங்கிய அப்படின்னா இன்டெலிஜென்ட், பி ஆப்ஷன். நல்லா இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்குறவங்க, கேள்வி அறிவு உள்ளவர்கள். அடுத்தது 38 பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றானுடைய வேர் சொல் பெரு, சி ஆப்ஷன். 39 ஒளி வேறுபாடு அறிந்த சரியான பொருளை அறிதல். கரை கரை ரகரம் தான் கேட்டிருக்காங்க. இந்த இடையின ரகரம் இந்த கரை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா குளக்கரை, குளத்தின் ஓரம் இருக்கக்கூடிய கரையை குறிக்கக்கூடியது குளக்கரை. அதுவே இந்த கரை எதுக்கு வரும் அப்படின்னா களங்கம், களங்கம். கரை அப்படின்னா அழுக்கு, களங்கம் போன்ற பொருளில் வரக்கூடியது. ஆப்ஷன் டி. 40 வேர்ச்சொல்லை பொறுத்துக.
வென்றான், வென்றானுடைய வேர்ச்சொல் வில். தருவான் அப்படின்னா தா. நல்கினர் நல்கு. கற்று கல். இப்போ பொருத்தணும் அப்படின்னா 3, 4, 1, 2. ஆப்ஷன் டி. அடுத்தது 41வது கேள்வி. டெய்ரி ஃபார்ம் தமிழ் சொல் தருக. இப்போ டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. இதுவே பால் உற்பத்தி அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் ஆர் டெய்ரி ப்ரொடக்ஷன். மில்க் ப்ரொடக்ஷன். கை வினைஞர் அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்மேன். ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்மேன் கை வினைஞர். சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங். ஸோ டையிங் என்ன சொல்லணும் அப்படின்னா சாயம் ஏற்றுதல், துணிக்கு சாயம் இடுதல். தொழில் முனைவோர் ஆங்கில சொல் தருக. 42வது கேள்வி. தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரினர். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். அடல்ட்ரேஷன் கலப்படம். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. அதுவே ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். அடுத்தது 43வது. நடப்பியல் என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ரியாலிசம். அதுவே மாடர்னிசம் அப்படின்னா நவீனத்துவம், நவீனவியல். மாடர்னிசம் நவீனவியல். அதுவே எக்கோயிசம் அப்படின்னா சூழலியல். சோசியலிசம் அப்படின்னா சமூகவியல். அடுத்தது சரியாக பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இயங்குதளம். சரியா தான் இருக்கு. பர்சனல் வெப்சைட் தனியால் இணையதளம். சரி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம்னு வந்திருக்கணும். இணையம் வழங்குமுறை அப்படிங்கிறது தவறு. ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா நிலை இணையதளம், அதுவும் சரி. அப்போ தவறானது சி ஆப்ஷன் இன்டர்நெட் இணையம். அடுத்தது 45வது கேள்வி. வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. தேடிய அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா தேடுதல். தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், அது ஒரு கட்டளை சொல்ல வரல. தேடியவன் அப்படின்னா வினைமுற்று, அப்போ அதுவும் வராது. தேடி அப்படிங்கிறது எச்ச பொருளில் வந்திருக்கு, பி ஆப்ஷனும் வராது. அப்போ தேடு அப்படிங்கிறது தான் கட்டளை சொல்ல வந்திருக்கு. அப்போ சி ஆப்ஷன் தான் சரி. 45க்கு சி. 46 பொறுத்துக. ரகரம் கொடுத்துட்டு அதுக்குண்டான சொல்லுக்குண்டான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய குறை. குறை அப்படின்னா சத்தமிடுதல், நாய் குறைக்கிறது. அதே உரை. உரை அப்படின்னா தேய்தல், தேய்ந்து போதல். 3வது இந்த உரை அப்படிங்கிறது நான் உறைந்து விட்டேன். அப்போ அசையாமல் ஆடாமல், ஆடாமல் அசையாமல் நிற்கின்றேன், அசையாமல் நிற்றல். 1. இந்த குறை அப்படின்னா முழு அளவு, அந்த அளவில் இருந்து குறையிறது, அளவு சுருங்குதல். அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ. 47 ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறி. இரும்பு ஓர் உலோகம். இந்த ரகரம் வராது, இடையின ரகரம் வரும். இரும்பு ஓர் உலோகம். ஊர சுரக்க. வல்லின ரகரம் தான் வரும். ஊரு சுரக்க. செரு வயல். இதுக்கும் வல்லின ரகரம். இந்த செரு அப்படின்னா செருக்கு, அதுக்கு தான் வரும். அடுத்தது மறித்தல் சாதல். ஸோ அது சரியா இருக்கு. 47க்கு ஆப்ஷன் டி. 48வது பொறுத்துக. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டு, கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன் நடுக்கல். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. அப்போ பொறுத்தணும் அப்படின்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. வி என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். வி அப்படிங்கிறது மலர், கொள், பறவை, இந்த 3க்குமே வரும். எதுக்கு வராதுன்னா காற்று அப்படிங்கிறதுக்கு வராது. நிலம் தீநீர் வள்ளி விசும்போடு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அந்த வள்ளி அப்படிங்கிறது காற்று. 50 பொருள் வேறுபாட்டில் சரி இல்லாததை தேர்க. விலை அப்படின்னா பொருட்களின் மதிப்பு, அது சரி. இந்த விலை எதுக்கு வரும்? விளைவித்தல், பொருளை விளைவித்தல், உண்டாக்குதல், அதுவும் சரியாக தான் இருக்கு. இந்த இலை நூல் இலை, அதுவும் சரி. இலை இங்க வரக்கூடிய இலை இலைத்தல், இலைத்து விட்டான், இலைத்து விட்டது அப்படிங்கிற பொருளை வரும். செடியின் இலைக்கு வராது, அது தவறு. 51 பொறுத்துக. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரிட். ரிட் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? உரிமைக்கு வரும். டோட்டலாக எத்தனை ரிட்ஸ் இருக்கு? 5 ரிட்ஸ் இருக்கு. அதில் 32 அப்படிங்கிறது விதி 32 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டால
சுப்ரீம் கோர்ட் பவர் தன்னுடைய பவர் வச்சு ஒரு 5 ரிட்ஸ் வந்து கொடுக்கறது இந்த விதி 32 கீழே. அதுவே ஹை கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறது எந்த விதி கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 226. இந்த ரிஸ்ட் அப்படிங்கிறது மணிக்கட்டு, நம்ம கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டு. இந்த ரைட் அப்படின்னா எழுதுன்னு அர்த்தம். சாரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற ரிட்டை வந்து எதுக்கு வரும் அப்படின்னா சட்ட ஆவணம். சட்ட ஆவணம் தான் வந்து ரிட்டு. ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறது எழுது, இந்த ரைட்டுக்கு உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட்ஸ் அப்படின்னா உரிமை. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரிட்டுக்கு சட்ட ஆவணம், ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு, ரைட் அப்படின்னா எழுது. இந்த ரைட் அப்படிங்கிறது 4வது ஆப்ஷனில் டியில் இருக்கக்கூடிய ரைட்டுக்கு உரிமைன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 4123. 52வது, நம் முன்னோர்கள் எப்பொருளை எந்த சொல்லால் வழங்கினரோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவதே, பொருள் மாறாமல் அச்சொல்லால் வழங்குவதே மரபு பெயர் ஆகும். ஸோ தொல்காப்பியர் தமிழ் மரபு அப்படிங்கிற லெசன் 8th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க செய்யுள்ள. அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். நம்ம மரபு நிலை வந்து தவறணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சொல்லுக்கு உண்டான பொருளே வந்து இருக்காது. அப்போ முன்னோர்கள் எந்த சொல்லை பயன்படுத்தினார்களோ அந்த சொல்லை அப்பொருளிலேயே பயன்படுத்தணும்னு சொன்னது தொல்காப்பியர். இப்போ 52க்கும் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. 53, ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மதில். இந்த உயர்வுக்கு என்ன வரும்னா சே. சே அப்படின்னா உயர்வு. கா சோலை. அன்பு அப்படின்னா நே. நே அப்படின்னா அன்பு. 54, வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. அப்ப வாழ்த்து. வாழ்த்து அப்படிங்கிறதான் வேர் சொல். வாழ்த்துவோம் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்து அப்படிங்கிறதான் வேர் சொல். வாழ் அப்படிங்கிறது வேர் சொல்ல வராது. வாழ்த்துவோம் அப்படிங்கிற வேர் சொல் வாழ்த்து. வாழ்த்துதல் தொழிற்பெயர். 56, அம்பு என்னும் பொருள் கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி. இது அப்படின்னா ஏ. ஏவுதல், எய்தல், எய்னர், எய்ச்சியர். அப்ப இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது அம்பு அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. ஏகலைவன், அம்பை எய்தக்கூடிய கலையை கற்றவன், அதில் சிறந்து விளங்குபவன். 56, தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். தே அப்படிங்கிறது கடவுள், அந்த பொருள்லையும் வரும். வேற என்னென்ன பொருள்ல இந்த தே அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருள், தெய்வம் போன்ற பொருள்லையும் வரும். இந்த இடத்துல அன்பு அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது சரியானது. இந்த காத்தல் அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி கா. சோர்தல் அப்படின்னா சா. இந்த சா சோர்தல் வேற எதுக்கு வரும் அப்படின்னா சாதல், இரத்தல் போன்ற பொருளில் வரும். இந்த பி ஆப்ஷன் ஒளி குறிப்பு அப்படிங்கிறதுக்கு வவ். 57, ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. டயபெட்டிக் பேஷண்ட், நீரிழிவு நோயாளி, ஸ்வீட் இனிப்பு, சாப்பிடுவதை ஸ்டாப் நிறுத்த வேண்டும். ஸோ ஆப்ஷன் பி நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். 58, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடை. அப்ப ஆ பார்த்தோம் அப்படின்னா ஆநிறை, பசுவை குறிக்கக்கூடியது 3. ஏ அப்படின்னா அம்பு. ஐ அப்படிங்கிறதுக்கு அழகு, கடவுள், தலைவன் பொருள். ஓ அப்படிங்கிறதுக்கு இரக்கம். இந்த நெடில் ஓ வரணும். ஓரெழுத்து ஒரு மொழியில நெடில் எழுத்து தான் வந்து ஓ. ஓ அப்படின்னா இரக்கம். அது மட்டும் இல்லாம இந்த ஓக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிற பொருளும் இந்த ஓக்கு வந்து இருக்கு. அப்படி பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ. 59, பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்க. உழவு, உழவு, உழவு. லகரம் மட்டும், லகரத்தை பார்த்து அதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு எடுக்கணும். இந்த உழவுக்கு என்ன பொருள் அப்படின்னா நடமாடல். மன்னன் உலா வந்தான், அப்ப நடமாடல். இந்த உழவு அப்படிங்கிறதுக்கு ஒற்று. அவன் உழவு பார்த்தான், உழவு வேலை செய்தான், ஒற்று. இந்த உழவு அப்படிங்கிறதுக்கு உழவர் உடைய உழவு தொழில், தொழில் வகையை சார்ந்தது. 51க்கு ஆப்ஷன் பி. 60, விட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். விட் அப்படின்னா இது ஒயிட் ஈ வரல, அது டைப்பிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு வெண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கக்கூடாது, அது தவறு. இந்த விட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா மிகச்சிறிய அளவு. அதுதான் வந்து சரியான விடை.
இந்த வெண்மையானங்கிறதுக்கு ஒயிட் அப்படிங்கிறது தான் சரி. இப்போ விட் அப்படின்னா மிகச்சிறிய அளவு, ஆப்ஷன் டி. அடுத்து 61வது கேள்வி. பிரதமர் என்பவர் சமமான அமைச்சர்களில் முதன்மையானவர் என்று கூறியவர் யார் அப்படின்னா மார்லே பிரபு. மார்லே பிரபு தான் சொல்லியிருப்பாரு, இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. சமமான அமைச்சர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். 62வது, தமிழகத்தில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது? நவம்பர் 1, 1986 வந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க. 1969 வெஸ்ட் பெங்காலுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலானது அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும். 2019 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த சட்டத்துக்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து நீக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு அப்படின்னா 86, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா 69, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா 2019. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019, அந்த ஆக்டு கீழே தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆனது நீக்கப்பட்டிருக்கும். அட் ப்ரெசென்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை ஸ்டேட்ஸில் இருக்குன்னா மொத்தம் 6 ஸ்டேட்டில் இருக்குது. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், இந்த 6 ஸ்டேட்லேயும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை யார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் அவங்களுடைய இசைவினால் மட்டும்தான் நம்மளால் சட்ட மேலவையை ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாக்க முடியும். அதுவும் எந்த விதி கீழே அப்படின்னா ஆர்டிக்கிள் 169, விதி 169 கீழே ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் முடியும். 69, மாநிலங்களுக்கு இடையான குழு யாரால் நிறுவப்படலாம் அப்படின்னா பிரசிடென்டால தான் வந்து நிறுவ முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1990 நிறுவப்பட்டுச்சு. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய முதன்மையான வேலை என்ன அப்படின்னா எந்த இன்டர்ஸ்டேட்ஸ் ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு இடையிலையோ இல்லை 2 ஸ்டேட்ஸ்க்கு இடையிலையோ ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அந்தந்த மாநிலங்களின் வளர்ச்சிக்காகவும் அங்கே என்ன டிஸ்பியூட்ஸ் இருக்கோ அந்த டிஸ்பியூட்ஸை ரெட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்படுறது தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அந்த ஆக்டு கீழே கொண்டு வரப்பட்டது. அட் ப்ரெசென்ட்டில் மொத்தம் எவ்வளோ ஜோனல் கவுன்சில் இருக்குன்னா 6 ஜோனல் கவுன்சில் இருக்குது. நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் வெஸ்ட், சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 ஜோனல் கவுன்சில் இருக்குது. இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா அந்த ஜோனல் கவுன்சிலில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகுதோ அந்த ஸ்டேட்ஸுடைய சிஎம்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் உடைய லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லாருமே வந்து மெம்பராக இருப்பாங்க. இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது தற்போது ஃபங்க்ஷனில் இல்லை. நித்தி ஆயோக் எப்போ வந்துச்சோ அப்போவே என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 64வது, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மோஷன் இஸ் ரிலேட்டட் வித் யூனியன் பட்ஜெட்? கீழ்கண்ட எந்த சட்ட முன்மொழிவு அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. வெட்டு தீர்மானம் மட்டும்தான் தொடர்புடையது. இந்த வெட்டு தீர்மானத்திலே வந்து மொத்தம் 3 டைப்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. முதல்ல என்ன அப்படின்னா கொள்கை வெட்டு தீர்மானம். கொள்கை வெட்டு தீர்மானத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொள்கை வெட்டு தீர்மானத்தில் கோரிக்கையின் பண மதிப்பை ரூபாய் 1 குறைப்பதை இது குறிக்கிறது. அடுத்தது பொருளாதார வெட்டு தீர்மானம். இந்த பொருளாதார வெட்டு தீர்மானத்தில் கோரிக்கையின் பண மதிப்பை குறிப்பிட்ட அளவு குறைப்பது. இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. 1 ரூபா 100 ரூபான்னு சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு சொல்கிறது பொருளாதார வெட்டு தீர்மானம், எக்கனாமி கட் மோஷன். அடுத்தது அடையாள வெட்டு தீர்மானம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோரிக்கையின் பண மதிப்பு அடையாள வெட்டு தீர்மானத்தில் ரூபாய் 100 குறைப்பதாக குறிப்பது இந்த அடையாள வெட்டு தீர்மானம். 65, ஒரு பண மசோதா அல்லாத மசோதாவை மாநில சட்டமன்றத்தின் மறுபரிசீலனைக்காக ஆளுநர் எவ்வளவு காலத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னா அதுக்கு பணம் மசோதா அல்லாத மசோதா, அதாவது நான் மணி பில், அதுக்கு கால அளவு அப்படிங்கிறது குறிப்பிடப்படவில்லை. இந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது மணி பில்க்கு தான் மொத்தம் 14 நாட்கள். நான் மணி பில்க்கு கால அளவு அப்படிங்கிறது குறிப்பிடப்படவில்லை. இந்த மணி பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்னால தான் லோக்சபாவில் மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. மணி பில்க்கு உண்டான விதி ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 110.
66 விதி 213 கீழ் மாநில ஆளுநரின் அதிகாரம் என்ன அப்படின்னா, சட்டமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும்போது அவசர சட்டங்களை பிறப்பிப்பார். ஸோ ப்ரமல்கேட் ஆர்டினன்ஸ் டியூரிங் தி ரெசஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். யார் அப்படின்னா ஆளுநர், கவர்னர். அதுவே பிரசிடென்ட் எந்த விதி கீழே ஆர்டினன்ஸ் வந்து கொடுப்பார் அப்படின்னா ஆர்டிகல் 123 விதி 123 123. 67 மக்களவையில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத போது பிரதமரை நியமிப்பது இந்திய குடியரசுத் தலைவரின் விருப்ப அதிகாரம் ஆகும். இந்த எமர்ஜென்சி பவர்ல வரக்கூடியது 352 கீழே நேஷனல் எமர்ஜென்சி சொல்றது, 56 கீழே ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 கீழே ஃபினான்ஸ் எமர்ஜென்சி சொல்றது எல்லாமே பிரசிடென்ட்டுடைய எமர்ஜென்சி பவர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல என்ன வரும் அப்படின்னா, தனக்கு ஒரு பில் வரும் பொழுது அந்த பில்லுக்கு ஒரு அசன் கொடுக்கறது. தென் வேற என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு பிரசிடென்ட்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிகினிங் ஃபர்ஸ்ட் செஷனுடைய பிகினிங்ல தன்னுடைய ஸ்பீச் கொடுக்கறது. ஜெனரல் எலெக்ஷன் முடிச்சுட்டு பார்லிமெண்ட் கூடுனாவோ அந்த இடத்துல இனாகிரேஷன் ஸ்பீச் கொடுக்கறதும் லெஜிஸ்லேட்டிவ் பிரசிடென்ட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வரும். அது மட்டும் இல்லாம ராஜ்யசபாக்கு ஒரு 12 நபர்களை நியமிப்பதும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல தான் வரும், பிரசிடென்ட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் நிறைய பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான கவர்னர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்றது. தென் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அட்டார்னி ஜெனரல், கேக் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவர்களை போன்ற ஒரு குறிப்பிட்ட நபர்களை அப்பாயின்மெண்ட் பண்றது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல தான் வரும். 68 சட்டப்பிரிவு விதி 53 எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட். 63 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவரின் அலுவல், ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். சட்டப்பிரிவு 356 அப்படிங்கிறது மாநில நெருக்கடி, ஸ்டேட் எமர்ஜென்சி. அதுவே 352 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி. 76 அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்றது, விதி 76. அவ குறிச்சோம் அப்படின்னா 3, 4, 1, 5, 2 ஆப்ஷன் ஏ. 69 ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன் வாஸ் ஹெல்ட் ஆன். மெட்ராஸ் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது எப்போது அப்படின்னா மே 3, 1952. 70 எந்த சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா 77. இந்த 53க்கும் 77க்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. 53 அப்படிங்கிறது ஒன்றிய நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட இருக்குன்னு சொல்றது 53. அந்த நிர்வாக அதிகாரத்தை பிரசிடென்ட் பேர்ல எடுக்கிறது அப்படின்னு சொல்றது விதி 77. இந்த சட்டப்பிரிவு 65 அப்படிங்கிறது எப்போ பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறவங்க பிரசிடென்ட்டா வந்து ஆக்ட் ஆவாங்க, அதை சொல்றது சட்டப்பிரிவு 65. இந்த 68 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுடைய போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கோ இந்த காலம் வரைக்கும் தான் அது வேக்கண்டா இருக்கலாம். அந்த காலகட்டத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து கொண்டு வரணும், எலெக்ஷன் கொண்டு வந்து வைஸ் பிரசிடென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்றது சட்டப்பிரிவு 68. அப்போ எவ்வளோ காலம் தான் வேக்கண்டா இருக்கலாம்னா 6 months மட்டும்தான் வேக்கண்டா இருக்கலாம். அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுவே பிரசிடென்ட் போஸ்ட் வந்து 6 மாதம் வேக்கண்டா 6 மாதம் தான் வேக்கண்டா இருக்கணும். 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி பிரசிடென்ட்டை நியமிக்கணும்னு சொல்றக்கூடிய ஆர்டிகல் 62. ஸோ 62 பிரசிடென்ட்டுக்கு, 68 வைஸ் பிரசிடென்ட்க்கு. 71 கூற்று நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை. கூற்று தவறு. காரணம் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும், அது சரி. அப்ப கூற்று தவறு, காரணம் சரி, சி ஆப்ஷன். 72 பின்வரும் எந்த செயல்பாடுகளில் ஆளுநரின் தன் விருப்ப அதிகாரத்தில் வரம்பு உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. Which of the following are functions to which the scope of discretionary power of the governor is limited? கவர்னருடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ள எது எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
இந்த கேள்வி இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூற்று 1, 2, 3 எல்லாமே வரும். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். முதலமைச்சரின் நியமனம் பண்றது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஆனால் மாநில சட்டப்பேரவையில் தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது, அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் திடீரென மரணம் அடையும் போது முதலமைச்சரை நியமனம் செய்வது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். தெளிவான பெரும்பான்மை இல்லாத போதும் ஒரு முதலமைச்சர் வந்து இறந்துட்டாலோ அந்த டைம்ல ஒரு முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். அடுத்தது டிஸ்மிஷல் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு மாநில சட்டப்பேரவையில் அமைச்சர் குழுவானது நம்பிக்கையை நிரூபிக்க இயலவில்லை அப்படிங்கிற நிலைமையில மட்டும்தான் அந்த மினிஸ்ட்ரியை நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்மிஷல் பண்ண முடியும். அதுவும் கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். அடுத்தது 3வது, தி டிசல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுவும் கவர்னருடைய டிஸ்கிரிஷன்ஸில் வரும். அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பான்மையை இழக்கும் பொழுது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கவர்னர் வந்து டிசால்வ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கிரிஷனரி பவர் தான், பட் வித் சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆளுநரின் விருப்ப அதிகாரம் தான், அந்த விருப்ப அதிகாரத்தில் வரம்புகள் உள்ளது. அது எதில் இருக்குது அப்படின்னா இந்த 3ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 ஏ ஆப்ஷன். 73 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 செஷன் நடக்கும் பார்லிமெண்ட்ல. பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். அதுவும் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு BMWன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பட்ஜெட், மான்சூன், வின்டர். இந்த பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறது, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது February to May அந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது July to September. அதுவே குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது November to December. ஸோ ஆப்ஷன் B 3 to 1. 74 பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 269. இந்த 269ம் 279ம் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பார்ட் 12ல் இருக்கக்கூடியது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். விதி 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மற்றும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் வரி அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 269. 271 அப்படிங்கிறது மத்திய அரசின் நோக்கத்தின் பொருட்டு சில வரிகளின் மீது தண்ட தீர்வை விதித்தல். தண்ட தீர்வு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சர்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் சரி, கூற்று 1ம் சரி. அப்போ போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். 75 எந்த சட்டப்பிரிவின்படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அது எந்த விதி அப்படின்னா 249. ஸோ 249 அந்த விதிப்படி ஸ்டேட் லிஸ்ட்ல ராஜ்யசபா வந்து லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 249. இந்த ஆர்டிகல் 312 அப்படிங்கிறது ஆல் இந்தியா சர்வீஸ் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 312. 213 கவர்னருடைய ஆர்டினன்ஸ் பவர். அதுவே 294 அப்படிங்கிறது சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதுவும் பகுதி 12ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிதான். 294 அப்படிங்கிறது சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. 76 சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 நாடாளுமன்ற அமைப்பில் சட்டமன்றம் நிர்வாகத்தின் மீதும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. அது சரி. நிர்வாகத்தில் சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையின்படி முழு சுதந்திரமாக செயல்பட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. முழு சுதந்திரமாக செயல்பட முடியாது. சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக அது வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்தது 77 ஆங்கில இந்திய சமூகத்தின் நலனுக்காக கல்வி மானியங்கள் தொடர்பாக எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னா விதி 337. கல்வி மானியங்கள் அதுவும் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு எதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விதி 337. விதி 333 என்ன சொல்லுதுன்னா மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இன் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 333.
விதி 331 என்ன சொல்லுதுன்னா, மக்களவையில் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. ரிசர்வேஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இன் லோக்சபா. மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தவரின் பிரதிநிதித்துவம்னு சொல்கிறது விதி 331. விதி 336 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சில பணிகளில் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு சிறப்பு வகையகங்கள் எதை சொல்லுது அப்படின்னா 336. 78 பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் மேலும் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். மாநில சட்டப்பேரவை கலைக்கப்படும் போது என்னென்ன நடக்கும்? சட்டப்பேரவையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் காலாவதியாகவும். முற்றிலும் உண்மை. கூற்று 1 சரி. 2வது, சட்டப்பேரவையில் நிறைவேறி மேலவையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் காலாவதி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது காலாவதி ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் முன் மேலவையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் காலாவதி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காலாவதி ஆகாது, அது தவறு. அப்போ இதுவும் தவறு. 2, 3 தவறு. அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. 79 தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களவைக்கு மொத்தம் 18, மக்களவைக்கு மொத்தம் 39. ஆப்ஷன் சி. இந்த 39, 18ன்னு சொல்லி ஆர்டர் மாதிரி ஏன் ஆப்ஷன் குறிச்சோம் அப்படின்னா அது தவறு. ஸோ ஆர்டர் வந்து கரெக்டாக போடணும். ராஜ்யசபாவில் 18, லோக்சபாவில் 39. 80 பின்வருவனவற்றுள் எது ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களின் கீழ் வராதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்க. சட்டமன்றத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்து விடவும் அதிகாரம் உள்ளது. அதுவும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல தான் வரும். சரி. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே உரையாற்றும் அதிகாரம், அதுவும் சரி. அதுவும் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கீழே தான் வரக்கூடியது. அடுத்து, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவு ஒப்புதல், நிறைவேற்றப்பட்ட மசோதான்னு இந்த இடத்துல வரும். நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல், அதுவும் சரி. டி ஆப்ஷன், அவசர சட்டங்களை பிறப்பித்தல், அதுவும் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கீழே தான் வரும். அதுவும் சரி. இந்த 4மே வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு அதுக்குள்ள வரக்கூடியதான். இந்த 4 ஆப்ஷன்லையும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வராதது எதுவுமே கிடையாது. 4 ஆப்ஷனுமே வரும். அடுத்தது ஆப்டிடியூட். ஆப்டிடியூடையும் சிலபஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம், இன்டூ 100 டிவைட் பை 100. இந்த ரெண்டோடைய கான்செப்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே சதவீதத்தில் 90% கேள்விகளுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். முதல் கேள்வி, வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரியா, இனிஷியல் ஏரியா. ஸோ இதுதான் வந்து டோட்டல். மேலே கேட்டிருக்கிறது இன்க்ரீஸ் ஆன ஏரியா, இன்க்ரீஸ்டு ஏரியா இன்டூ 100. அப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே எக்ஸாம்பிள் 10th மார்க், நம்மளுடைய 10th மார்க்கை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 500. அதுக்கு நாம எவ்வளோ மதிப்பெண் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இன்டூ 100. இந்த 100 போட்டோம் அப்படின்னா தான் வந்து இந்த வேல்யூ வந்து சதவீதமாக மாறும். அதே வேலை தான் வந்து இங்கேயும் பண்ணியிருக்கோம். இந்த இனிஷியல் ஏரியா அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்த மொத்த பரப்பளவு. இந்த இன்க்ரீஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது ஆரம் வந்து 1% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரப்பளவு இன்டூ 100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கன்வர்ஷன்ஸ்க்காக. அப்போ நம்மளுக்கு ஏரியாவுடைய ஃபார்மல், சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்மல் நமக்கு என்ன தெரியும்? பை ஆர் ஸ்கொயர். அதுதான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்ட் ஏரியாவா இன்க்ரீஸ்ட் ஏரியா அப்படின்னா பரப்பளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ 101 டிவைடட் பை 100. அப்போ பை அப்படியே வச்சிருக்கோம். பை ஆரோட வேல்யூ இந்த இடத்துல 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தி ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி இருந்த ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறதவே நம்ம வேல்யூவாக வச்சிருக்கோம். டிவைட் பை இனிஷியல் ஏரியா எப்படி இருந்திருக்கும்? வெறும் பையார் ஸ்கொயராக தான் இருந்திருக்கும். ஸோ இது முதல்ல இருந்த ஏரியா பையார் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இந்த 101 டிவைட் பை 100 ஆர் அப்படிங்கிறது
ரேடியஸ் 1% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரப்பளவு இன்டூ 100. அப்போ இந்த பையும் வந்து கேன்சல் ஆகிடும். தென் இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 101 divided by 100 into 101 divided by 100 into r square whole divided by r square into 100. இந்த r square கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்கு? 101 divided by 100 into 101 divided by 100 into 100 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 102.01% வரும். அப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பரப்பளவு, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிரும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2.01% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி போடாமல் பையோட வேல்யூ இந்த ஆர் அப்படிங்கிற வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக கன்வெர்ட் பண்ணி போடாமல் எப்படி போடலாம்? ஏரியா அப்படின்னு சொல்லி வந்தாலே அதோட ரேடியஸ் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம 100%ன்னு எடுத்துட்டு ஏரியா அப்படின்னாலே 2Dன்னு அர்த்தம். அப்போ இந்த 101 divided by 100 அதை 2 டைம்ஸ் எழுதணும். 101 divided by 100 into 101 divided by 100. இதுவே இந்த இடத்துல வால்யூமாக இருந்துச்சு அப்படின்னா, வால்யூம் அப்படின்னா 3D. 2D அப்படின்னா அதுக்கு லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். 3D அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே இருக்கும். அப்போ வால்யூம்னு இந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா இதை 3 டைம்ஸ் எழுதியிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எப்படி ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சரை கொண்டு வரதுன்னு பார்த்தோம். இது ஒரு ஆக்சுவல் ஃபார்மேட். ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்மேட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போட்டிருக்கோம். இப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணாலும் என்ன தான் வரும்? 102.01%. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா எவ்வளோனா 100%. ஸோ இந்த 102.01%லேருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 100% ஏரியாவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2.01% கிடைக்கும். ஸோ இந்த 2.01 அப்படிங்கிறது ரேடியஸ் 1% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோட ஏரியா 2.01% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜில் புதுசாக படிக்கிறவங்க திருப்ப இன்னொரு டைம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து 82வது கேள்வி. கவின் என்பவர் தேர்வில் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் பார்த்தோம், 10th மார்க் வச்சு போட்டோம். 10th மார்க்கில் டோட்டல் வேல்யூ 500 அப்படின்னா நாம் அப்டைன் பண்ணது இன்டூ 100. அதே வேல்யூ தான் இங்கே பண்ண போகிறோம். இந்த டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 25. அதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க கவின்? 15 வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்காக இன்டூ 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25 1 டைம்ஸு 100 வந்து 4 டைம்ஸ். 15 into 4 60%. ஏ ஆப்ஷன். 83வது கேள்வி. கன்வெர்ட் 7/4 into percentage. 7/4 சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றணும் அப்படின்னாலே இன்டூ 100. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது 1 டைம்ஸ், 100 4 டேபிளால் 25 டைம்ஸ். அப்போ 7 into 25 175%. பி ஆப்ஷன். 84வது. தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 பேர் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது தேர்ச்சி சதவீதமா இல்லை தேர்ச்சி அல்லாதவர்களின் சதவீதமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. தேர்ச்சி அடைந்தவர்கள் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம். டோட்டலாக 270 பேர், அதில் 252 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்டூ 100 பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்காக இன்டூ 100. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 3 டேபிளால் அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க முடியும். இது 9 டைம்ஸு, மேலே 8 3s are 24, 4 3s are 12. தென் எகைன் 3 டேபிளால் அடித்தோம் அப்படின்னா 28 டைம்ஸ். நீ எதுவுமே அடிபடாது. 280 divided by 3. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா 93 1/3%.
85வது 12% of 250 liters is the same as X percentage of 150 liters. 250 லிட்டரின் 12% என்பது X சதவீதத்தின் 150 லிட்டருக்கு சமம் எனில் X இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத நாம ஒரு ஈக்குவேஷன்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12% of 12% அந்த percentage எடுக்கணும் அப்படின்னா டிவைட் பை 100 போடணும். ஆஃப் 250 லிட்டர்ஸ் ஆஃப் அப்படின்னா இன்டூ 250 எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் பை 100 ஆஃப் 150 லிட்டர்ஸ் 150 லிட்டர். இந்த 100ம் இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த இருக்கிற 100 கேன்சல் ஆகும். தென் இந்த 0 கேன்சல் ஆகும். 5 டேபிளால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் 25 5 டைம்ஸ் தென் அகைன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 அப்படிங்கிறது 4 டைம்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 20%. C option. 86. The income of a person is increased by 10%, then decreased by 10%. How much % does he lose? ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்க்ரீஸு டிக்ரீஸு அப்படின்னு வந்தாலே நம்ம ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy டிவைடட் பை 100. அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஏரியாக்கும் வால்யூமுக்கும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. அவரோட சேலரியை முழு மதிப்பெண்ணா 100ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பை 100ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 100லேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. 110 டிவைடட் பை 100 இன்டூ என்ன சொல்லியிருக்காங்க, எகைன் டிக்ரீஸ்டு பை 10%. 10% குறையுது. 100ல் இருந்து 10% குறைஞ்சதுன்னா 90 டிவைடட் பை 100. ஸோ எப்படி சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபார்முலா படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான் வரும். ஸோ ரெண்டுமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். கேன்சல் ஆகிடும். 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். டோட்டலாக அவரோட சேலரி 99% தான் இருக்கும். அப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு, ஆல்ரெடி இருந்த 100ல் இருந்து இப்போ இருக்கக்கூடிய 99 கழிச்சோம் அப்படின்னா 1% வந்து குறைஞ்சிருக்கு. அவனே சொல்லிட்டான், ஹி லூஸ். ஏற்படும் இழப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 1% இழப்பு வந்து அவருக்கு ஏற்படும். இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. தென் டிக்ரீஸ்டு பை ஒய் அப்படிங்கிறது டிக்ரீஸ்டு பை 10%. அப்போ -10 ப்ளஸ் எக்ஸ் ஒய் 10 -10. எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ -10 டிவைடட் பை 100. இந்த +10ம் -10ம் கேன்சல் ஆகிடும். மேலே -100 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ -1% வந்து லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 87வது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3 4/7. மதிப்பு காண்கன்னு கொடுத்துட்டு ஒரு கலப்பு பின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 4/7 7ன் 63% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 4/7 இன்டூ 63/100. ஸோ இதனுடைய இந்த வேல்யூடைய 63% என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 25 டிவைடட் பை 7 இன்டூ 63 டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 டேபிளில் 100 வந்து 4 டைம்ஸ், 7 டேபிளில் 63 9 டைம்ஸ், 9/4. ஸோ அதை பாயிண்ட்ல எழுதணும் அப்படின்னா 2.25%. 2.25 வேல்யூ. அடுத்தது 88வது கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை, இதுதான் கேள்வி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கொஸ்டின் வந்து உடைக்க போறோம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். அப்ப அதுதான் வந்து 100%. அதோட கெப்பாசிட்டி 100% எவ்வளோ அப்படின்னா டோட்டலா 50 லிட்டர்.
ஸோ இது லிட்டரு, இந்த 100 அப்படிங்கிறது சதவீதம், பெர்சன்டேஜ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. ஆனா அது நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர்னு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ் வேல்யூன்னு வைக்கிறோம். ஸோ இப்போ பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு 3 ரூல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் மெத்தட்ல ஒரு 4 வேல்யூ இருக்கணும். இந்த 4 வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, பார்டர் சுத்தியும் நம்ம என்னதான் பண்ண முடியும், டிவைட் தான் வந்து பண்ண முடியும், டிவிஷன் தான் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ டிவிஷன் இன் தி பார்டர்ஸ். மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, உள்ள எப்பவுமே இன்சைடு தி பாக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதுதான் ரூல். ஸோ இந்த 2 ரூலையும் ஃபாலோ பண்ணாதான் ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சு அப்படின்னா பாக்ஸ்குள்ள நம்மளால ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ்குள்ள நம்மளுக்கு 3 வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. இப்போ இதை ஃபவுண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சுத்தியும் நம்ம டிவைட் பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 100 அப்படிங்கிறது 50 டேபிளால அடிச்சோம் அப்படின்னா 2 டைம்ஸ். தென் 230 2 டேபிளால 30 அடிச்சோம் அப்படின்னா 15 டைம்ஸ். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 15ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 30% தண்ணி அப்படிங்கிறது 15 லிட்டர். அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படிங்கறதான் கொஸ்டின். அப்ப 30% தான் 15 லிட்டர் அப்படின்னா அது இன்னும் 50% கெப்பாசிட்டி அடைய எவ்வளவு லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும். ஸோ 15 டேபிளால 30 அப்படிங்கிறது 2 டைம்ஸ். இந்த 2 50 அடிச்சோம் 50 அடிச்சோம் அப்படின்னா 25 டைம்ஸ், 25 தடவை அடிக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 25. அப்ப 50% அப்படின்னா டோட்டலா 25 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி இதுல 30% தண்ணி வந்து நிரம்பிடுச்சு. 30% தண்ணி டோட்டலா இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 10 லிட்டர் தண்ணி தான் தேவை. 50% தண்ணீர் நிறைய நம்மளுக்கு தேவையானது 10 லிட்டர் மட்டும்தான். 89வது கேள்வி, ஆடை தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை 90லிருந்து ரூபாய் 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப குறைஞ்சதுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்ப 90 அப்படிங்கிறது முழு மதிப்பு. அப்ப குறைஞ்சதுடைய மதிப்பு 40. சதவீதம் மாத்துறதுக்கு இன்டூ 100. இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ டி ஆப்ஷன் 44.44%. அடுத்து 90, 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம்? முழு மதிப்பு 25 கிலோகிராம். அதில் கேட்கப்பட்ட சதவீதத்தின் மதிப்பு 3.5 கிலோகிராம். சதவீதத்தில் கேட்டதுனால இன்டூ 100. அப்போ 25 அப்படிங்கிறது அடித்தோம் அப்படின்னா 100 அப்படிங்கிறது 4 டைம் வரும். போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 14%. பி ஆப்ஷன். அடுத்தது 91வது கேள்வி, பொறுத்துக. ஸோ இந்த சைட் சயின்டிஸ்டோடைய நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை ஆப்போசிட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நியூட்டன் எந்த ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா இயக்க விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லிட்டு மொத்தம் 3 விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறப்பு கொள்கை, அதாவது ரிலேட்டிவிட்டி தியரி. மேரி கியூரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கதிர் இயக்கம். ரேடியோ ஆக்டிவிட்டி, கெப்லர் கோள்களின் இயக்க விதிகள். மொத்தம் 3 விதிகள் வந்து கொடுத்துருப்பாரு. கெப்லர் கோள்களின் இயக்க விதிகள். அப்போ மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி. அடுத்தது பன்சன் கர்னர் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப். கீழ்கண்ட தத்துவத்தின் எந்த அடிப்படையில் பன்சன் எரிகலன் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெர்னௌலி தோற்றம். இந்த பெர்னௌலி தோற்றம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வெலாசிட்டி. இதுக்கு ஷார்ட்டாக எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ரயில்வே ட்ராக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் வரும்பொழுது கிட்ட நிற்காதீங்க, கிட்ட நின்னீங்க அப்படின்னா உள்ளே இழுத்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெர்னௌலி தியரம் தான். அந்த இடத்துலையும் இந்த பெர்னௌலி தியரம் வந்து இருக்குது.
ஸோ அதுக்கு காரணம் என்ன? நம்மள ஏன் வந்து அந்த ட்ரெயின் போகும் பொழுது உள்ளே இழுக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரெயின் முன்னாடி போகும் பொழுது தனக்கு முன்னாடி இருக்கிற காற்றை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும் பொழுது பின்னாடி என்ன ஆகும்? ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷர் என்ன ஆகும்? நம்மளை உள்ளே இழுத்துடும். ஸோ அதுக்காக தான் ட்ரெயின் போகும்போது அதுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னா, வீட்டின் கூரை அதிகமாக காற்றடிக்கும் பொழுது அந்த கூரையை வந்து தூக்கி வீசுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ காற்று இந்த டைரெக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா கூரை ஸ்லாண்டிங்காக இருக்கும் பொழுது இப்படி தான் போகும். ஸோ அப்படி போகும் பொழுது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்றையும் அந்த வேகமாக வர காற்று எடுத்துகிட்டு போகும். அந்த இடத்துல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரு ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ கூரைக்கு மேலே ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ப்ரெஷர், நார்மலான ப்ரெஷருமே இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும்? வீட்டின் கூரையை மேலே தூக்கி விட்டுரும். ஸோ இந்த இடத்துலையும் பெர்னௌலி தியரம் தான் வந்து ஆக்ட் ஆகுது. மூணாவது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் ஏரோப்ளேன். ரைட் பிரதர்ஸ் இந்த பெர்னௌலி தியரம் யூஸ் பண்ணி தான் வந்து ஏரோப்ளேனை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியம் தான் ஏரோப்ளேன் வந்து ஆக்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது எப்படின்னா, சேம் இந்த ஏரோப்ளேனில் விங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற காற்றை அது எடுக்கும் பொழுது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ மேலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் பொழுது ஏரோப்ளேனுக்கு கீழே நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக தெரியுது, இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆன ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷருக்கு ட்ராவல் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏரோப்ளேன் வந்து லிஃப்ட் ஆகுது. ஸோ இதுதான் பெர்னௌலி தியரம். இந்த டி மார்கன் தியரம் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸில் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ இது மாதிரி இந்த டி மார்கன் தியரம் நிறையா இருக்குது, அது மேக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது 93வது கேள்வி. Which of the following principle is used in firing rockets? ராக்கெட்டுகளை வீசுவதில் பின்வரும் கொள்கைகளில் எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி. மூன்றாவது இயக்க விதியில் நியூட்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விசை செயல்படுத்தப்பட்டாலும் அதுக்கு சமமான எதிர் செயல் விசை இருக்கும். எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா F ஈக்குவல் டு G இன்டூ M1 இன்டூ M2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல M1 M2 அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். இப்போது நம்மளுடைய அண்ட பகுதியில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் மாஸ் M1 M2 ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில கண்டிப்பாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த எம்ங்கிற ஆப்ஜெக்ட் இந்த M2ங்கிற ஆப்ஜெக்டை ஒரு ஈர்ப்பு விசை வந்து ரெண்டுக்கு இடையில இருக்கும். தட் இஸ் ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அந்த நிறையின் பெருக்கற்பலனிற்கு நேர்த்தகவிற்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அதுவே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதிர்த்தகவிற்கு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் தேர் டிஸ்டன்ஸ். அதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன், அதுதான் G. ஸோ F ஈக்குவல் டு G இன்டூ M1 இன்டூ M2 டிவைடட் பை D ஸ்கொயர். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.67 இன்டூ 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு தி பவர் ஆஃப் -2. அந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு தி பவர் ஆஃப் -2, 10⁻11, 6.67 இன்டூ 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு தி பவர் ஆஃப் -2. அடுத்தது பாய்லிஸ் லா. இந்த பாய்லிஸ் லா பார்க்கும்போது ஒரு 3 லாவும் சேர்த்து பார்க்க போகிறோம். சார்லஸ் லா, இன்னொன்று அவகாடோ லா. இந்த 3 லாவுக்கும் பொதுவானது ஒரு 3 விஷயம்: ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம்.
இந்த 3 வச்சு தான் இந்த 3 லாவையும் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், எம்டி சிலிண்டர். தென் ஒரு பிஸ்டல், மூவபிள் பிஸ்டல். இந்த பிஸ்டல் நான் மேலே இழுத்தாலும் மேலே வரும், கீழே தள்ளினாலும் கீழே போகும். ஃபஸ்ட்டு பாய்லிஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாய்லிஸ் லான்னு எடுத்துட்டாவே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ப்ரெஷர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம். ஸோ இதுதான் பாய்லிஸ் லா. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ப்ரெஷர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம். அதாவது இந்த பிஸ்டனை நான் கீழே தள்ளினேன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸ் அதனோட வால்யூம் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஆனால் ப்ரெஷர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் ரெடியூஸ் ஆகும், அதுவே அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எந்த ஒரு பொருளையுமே நம்ம எடுத்து, இப்போ பலூனே எடுத்தோம் அப்படின்னா 2 கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது, ஒரு பலூனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல பலூனோட சைஸ் சின்னதாகும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாய்லிஸ் லா. அதுவே சார்லஸ் லா, சார்லஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சேம் ஒரு எம்டி சிலிண்டர் எடுக்கிறோம், சேம் மூவபிள் பிஸ்டன், அந்த பிஸ்டனில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மிச்சம் இருக்கிறது வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். இதை வச்சு தான் சொல்லியிருப்பார். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ அதுதான் சார்லஸ் விதி. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரு பிஸ்டன் வந்து மேலே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு பன்சன் பர்னர் வச்சு நான் இந்த சிலிண்டரை வந்து பர்ன் பண்ணுறேன். பர்ன் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கேஸ் அப்சர்வ் பண்ணி பம்பார்ட்மெண்ட் ஸ்டேஜ் மேலே போகும். உள்ளே இருக்கிற கேஸ் பார்ட்டிகல்ஸ் டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த பிஸ்டனை மேலே தள்ளும். ஸோ அப்போ எவ்வளோ ஹீட் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா உள்ளே இருக்கிற வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொன்னது சார்லஸ் விதி. அதுவே அவகேடோ விதி, அவகேடோ விதியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட். அப்போ உள்ள வால்யூம் இருக்கும். அப்போ வால்யூம், இந்த வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவகேடோ. ஸோ இதுதான் இந்த 3 விதியும். பாய்லிஸ் லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ஸோ ப்ரெஷர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அதுவே சார்லஸ் லால ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவகேடோ லால டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு, வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் 3 லா. இந்த சார்லஸ் லா அப்படிங்கிறத நம்ம எங்கெங்கே பார்ப்போம் அப்படின்னா குக்கரில் கூட பார்க்கலாம். நம்ம வீட்டு சமைக்கும் பொழுது குக்கரில் என்ன பண்ணுவோம், குக்கர் இருக்கும், கீழே வந்து ஹீட் கொடுப்போம். ஹீட் கொடுக்கும் பொழுது உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஹீட் அப்சர்வ் பண்ணி மேலே விசிலை வந்து தூக்கி விடும். ஸோ அப்போ ப்ரெஷர் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அடுத்தது 94வது, கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி பயன்படும் இடம். ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் பயன்படும் அப்படின்னா பயன்படும், இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் அது பயன்படும். சமநிறை உள்ள பொருட்களில் மட்டும்தான் பயன்படுமானா கிடையாது. ஸோ ஓய்வு நிலையில் உள்ள பொருளிலும் இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் எந்த பொருள் மீதும் இந்த நியூட்டன்ஸ் தேர்ல் அப்படிங்கிறது பயன்படும். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் பி, சி ஆப்ஷன். 95, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். விசை என்பது நிறை மற்றும் முடுக்கத்திற்கு சமமானது. இந்த விதியானது எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனின் 2ஆம் விதியிலிருந்து பெறப்பட்டது. நியூட்டனின் 2ஆம் விதி அப்படிங்கிறது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை ஆனது எதுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னா பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அடுத்தது 96 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். NAT Polrex 19 is a national level pollution response exercise என்பது சரி. இந்த NAT Polrex உடைய எக்ஸ்பான்ஷன் தான் வந்து இது, நேஷனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். NAT Polrex 19 ஒரு தேசிய அளவிலான மாசுபாட்டிற்கு எதிரான பயிற்சி. அதுவே
எக்ஸசைஸ் வாஸ் கண்டக்டட் பை தி இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இது வெஸ்ட் பெங்கால் கிடையாது, இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஆஃப் குஜராத் தான் வந்து இந்த நாட் போல்ட்ரெக்ஸ் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வந்து தப்பு, 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங், பி ஆப்ஷன். கூற்று 1 சரி, 2 தவறு. 97. In which state is home to Nugu Wildlife Sanctuary, which is currently designated as an important tiger habitat by the Natural Tiger Conservation Commission? தற்போது முக்கிய புலிகள் வாழ்விடமாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்ட நுகு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அது கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது. தற்பொழுது தமிழ்நாட்டில் எவ்வளோ சரணாலயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 18 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் வந்து இருக்கு. 18வது வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸா ஆட் பண்ணது எது அப்படின்னா தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அதான் 18வது வைல்ட் லைஃப் சான்ச்சுரியா தமிழ்நாடு கவர்மெண்டால 2023ல ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி 17வது வைல்ட் லைஃப் சான்ச்சுரியா எதை ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இந்த காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கிறது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி. அதில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. 98. வங்காள விரிகுடா கடலில் உருவான மிஸ்சங் புயல் சூறாவளிக்கு பெயர் வழங்கிய நாடு எது அப்படின்னா மியான்மர். இந்த மிஸ்சங் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மீனிங்கும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ரீசாலியன்ஸ். ஸ்ட்ரென்த் அண்ட் ரீசாலியன்ஸ். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்மளுடைய பலம், ரீசாலியன்ஸ் அப்படிங்கிறது அந்த புயல் வந்துச்சு அப்படின்னா நாம் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. தட் இஸ் கால்ட் ரீசாலியன்ஸ். ஸ்ட்ரென்த் அண்ட் ரீசாலியன்ஸ் இதனோட மீனிங் அப்படின்னா இந்த மிஸ்சங் அப்படிங்கிறவுடைய மீனிங். அந்த பேர் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா மியான்மர் தான் கொடுத்துருப்பாங்க. 9. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ரிலேட்ஸ் வித். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னா இலவச உணவு தானியம் வழங்குதல். இந்த திட்டமானது கவர்மெண்டால டிசம்பர் 2016 அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டமானது எந்த ஆக்ட் கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 அந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறத செயல்படுத்தியிருப்பாங்க. இது மெயினாக எதுக்காக அப்படின்னா உணவு வழங்குவதற்காக. அது மட்டும் இல்லாமல் இன்கம் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், மக்களிடையே இன்கம் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இன்கம் ஈக்குவாலிட்டி, ஃபுட்டு டிஸ்பியூட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துடைய இன்னொரு நோக்கம் இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த திட்டம் 2020 திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. COVID-19 காரணத்தினால மக்கள் வந்து ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, பிலோ பாவர்ட்டி லைன் BPL லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்தியோதய அன்ன யோஜனா அந்த திட்டத்தில் கீழே கவர் பண்ணக்கூடிய மக்களுக்கும் இந்த திட்டமானது 2020 மீண்டும் செயல்படுத்தப்பட்டிருக்கும். 100வது வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் டே எப்போ அப்படின்னா நவம்பர் 3ஆம் தேதி தான் வந்து வேர்ல்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுது. டோட்டலாக இந்தியாவில் எவ்வளோ பயோஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 18. அதுவே தமிழ்நாட்டில் மொத்தம் 3. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் அகஸ்தியர் மலை பயோஸ்பியர் ரிசர்வ். அகஸ்தியர் மலை பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து டெஸ்ட் 2ல் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நம்ம திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் அப்போ ஒரு சின்ன தவறு வந்து நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு மிகவும் சாரி. அதில் அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்களா. அது எது சரி அப்படின்னா சி ஆப்ஷன் தான் சரி. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே. அப்போ 2 வந்து இருக்கு. அப்போ இது பன்மையில் வந்தாவே செய்துள்ளன தான் வரும், செய்துள்ளது வராது. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளன. அப்போ சி ஆப்ஷன் தான் வந்து சரி. அடுத்த கொஷின் எதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 55வது கேள்வி. 55வது கேள்வியில்
கூற்று 1 அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கு மட்டும்தான் வரும், பன்மைக்கு வராது. அப்ப கூற்று 1 தவறு. 2 அஃறிணை பன்மையை குறிக்கும். அல்ல என்பது அஃறிணைய பன்மையை குறிக்கும், அது சரி. 1 தவறு, 2 சரி. 75வது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டோம். 75 என்ன அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அபவுட் தி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் மேண்டமஸ். இட் கேன் பி இஷ்யூட் அகெயின்ஸ்ட் எனி பப்ளிக் பாடி ஆர் அ கார்பரேஷன். அது கரெக்ட். இட் cannot be issued against private individual. அதுவும் சரி. இட் cannot be issued against சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். அதுவும் சரி. எந்த பொது நிறுவனத்திற்கோ கழகத்திற்கோ எதிராக உபயோகிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? அதுவும் சரி. தனிப்பட்ட நபருக்கு எதிராக உபயோகிக்க இயலாது. சரி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக பிரயோகம் செய்ய இயலாது. சரி. அப்ப டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 1, 2, 3 சரி. இப்போ இந்த 3 கொஸ்டின்ல தான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தவறு பண்ணியிருந்தேன். 3ஐயும் பார்த்தாச்சு. அடுத்தது டெஸ்ட் 4க்கு உண்டானதுக்கு படிக்க ஆரம்பிங்க. செவ்வாய்க்கிழமை வந்து டெஸ்ட் காலையில் 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க. திரும்ப சாயந்தரம் 7 மணிக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். நன்றி.